நல்ல வெற்றிகள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. கௌரவ பொறுப்புகள் தேடி வரும். அரசியல் மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பொது சமூக சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு இயக்கங்களில் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அங்கெல்லாம் உங்களுக்கு கௌரவ பொறுப்புகள் தேடி வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் தான் எங்களுக்கு தலைமை ஏற்கணும், நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும் அப்படின்னு தேடி பொறுப்புகள் உங்கள் கையில் அமரப்போகுது. அந்தளவுக்கு சிறப்பான ஒரு காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகம் வேண்டாம். இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, மேச ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைவு பெற்று இருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. இதுவே இன்னொரு சிறப்புக்கு ஒரு அடையாளமாக சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் சுகபோகக்காரகன். உங்கள் ராசிக்கு 3, 8க்கு அதிபதி. அவர் தன குடும்ப வாகஸ்தானமான 2ஆம் இடமான மேச ராசியில் அமர்ந்து சூரியனுடைய சேர்ந்து அமர்றாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய சூரியன். இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் உங்களுடைய சொல்வாக்கு வெல்லும். உங்கள் பேச்சு இதனால் வரைக்கும் யாரும் மதிக்காமல் கண்டுக்காமல் இருக்கிறாங்கன்னு வருத்தம் உங்களுக்கு இருந்ததுன்னா, இனிமேல் அப்படி இருக்காது. இனிமேல் நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ற அளவுக்கு உங்கள் சார்ந்தவங்க, நண்பர்கள், உறவுகள் எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு உங்கள்கிட்ட நிற்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான யோக பலன்களை சூரியனும்